ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் நசி வாய்ஸ் ஒரு 2.2 சேனல். கடைசி பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, ரீனா நகையெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா. யாருக்குமே தெரியாமல் கிளம்பணும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? இந்த சைடு ரீனாவும் ரிஷப்பும் அந்த குகைக்குள்ளே வந்துடுறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. ரிஷப் இருந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை மாற்றிக்கிறாங்க. மாலையை மாற்றிட்டு நெருப்பை சுற்றி வரதுக்கு முன்னாடி ரீனா கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்குறான். நான் உனக்கு எந்த பிரச்சனை அப்படின்னாலும் நான் முன்னாடி வந்து நிற்பேன், உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இவளோ அதே மாதிரி உனக்கு நானும் ஏதோ ஒன்று பிரச்சனை அப்படின்னா உனக்கு அதே மாதிரி முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாக்குறுதி கொடுத்துக்கிறாங்க. ஒரு வழியாக கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது. ராட்சசன் வர ராட்சசன் அந்த நகையை இந்த இவற்றை போட்டுக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு கோவம் வருது. ரிஷப் என்ன பண்ணிடுறான், ஒரு அம்பை எடுத்து வீசுறான். அதை அவன் அசால்ட்டா தூக்கி எறிகிறான். ரெண்டு பேரும் வலை மாதிரி பின்னி வச்சிருப்பாங்க, அதை அவன் மேலே போடுறாங்க. அவனால வெளியில வரவே முடியல, ஏன்னா தாமரைப்பூ மேலே போட்டு தச்சு வச்சிருக்காங்க. இது கொஞ்ச நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த சீரி இவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது கரெக்டா ராட்சசன் அதை பிச்சு எரிஞ்சிடறான். கோவம் வந்து ரிஷப்பை அப்படியே மேலே தூக்கி அந்த இடத்துல அப்படியே தூக்கி நிறுத்துவான். இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு அம்பு இருக்கும், அம்பை அப்படியே கடவுள்கிட்ட வேண்டிட்டு அப்படியே அவனை பார்த்து கரெக்டா குறி வைப்பா பாருங்க. அவன் அந்த அம்பு பட்டு அப்படியே அந்த தண்ணிக்குள்ள விழுந்துடுறான் அந்த ராட்சசன். ரிஷப்கோ தலையில அடிபட்டு ஒரு மாதிரி மயக்கத்துக்கு போயிடறான். ஒரு மாதிரி சுயநினைவே இல்லை. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சுத்தி முத்தியும் பாக்குறான். அங்க ஒரு தள்ளு வண்டி மாதிரி இருக்கு, அதுல அவனை தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு கொண்டுட்டு போறா. இதை பார்த்தா அம்மாவுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி எல்லாம் அவனை வெளியில கூட்டிட்டு போக, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், உன்னை யார் இங்க கூட்டிட்டு போக சொன்னது? ஆமா, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. முதல்ல இந்த கல்யாண ட்ரெஸ்ல நீயே ரெடி ஆயிட்டு இருக்க. நான் என் பையன்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்கேன், அவன் என் பேச்சை கேட்காம எங்கேயும் போக மாட்டான். இப்போ என் பேச்சை கேட்டு என் பேச்சை கேட்காம இங்கேருந்து போறானா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான். அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் வந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? நீயே அம்மா அப்பா இல்லாத வளர்ந்த பொண்ணு, உனக்கு எப்படி அம்மா அப்பாவோட அருமை எல்லாம் உனக்கு புரியும்? உன்னோட சுயநலத்துக்காக என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படின்ற மாதிரி அம்மா வார்த்தையை அள்ளி கொட்டுறாங்க. அப்பா இருந்துட்டு சொல்றாரு அமைதியாரு அப்படின்ற மாதிரி. அதுக்கு அம்மாவோ நீங்க அமைதியா இருங்க, இப்படியே சொல்லி சொல்லி என் வாயை அடைக்காதீங்க அப்படின்ற மாதிரி அம்மா இந்த பக்கம் கோவப்படுறாங்க. ரீனா வந்துட்டு சொல்கிறா, நாங்கள் ராட்சசன் அழிக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த கல்யாணமே பண்ணோம். அவன் செத்தானா உயிரோடு இருக்கானான்றது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ரிஷப்க்கு இருக்கிறத பார்த்துட்டு என்னால் முடியல, அதனால தான் இவனை காப்பாற்றுறதுக்காக நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரீனா சொல்ல, அதுக்கு அம்மாவோ உனக்கு ரொம்ப நன்றிம்மா, என் பையனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததுக்கு. அதுக்காக நான் உன்னை சும்மா விட முடியாது. அவன் இந்த மாதிரி உயிர் போகிற நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே நீ மட்டும்தான். எப்போவுமே எந்த சூழ்நிலையுமே நான் உன்னை மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன். ராட்சசனை கொல்றதுக்காக ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னீங்க, ஆனா அவங்களால கொல்ல முடிஞ்சதா சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. உன்னோட பிளான் ராட்சசனை கொல்றது மட்டும் இல்லை, என் பையனையும் சேர்த்து கல்யாணம் பண்ணுறது தான். சரி சரி வாங்க எல்லாமே ரூமுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரிஷப் எல்லாரும் ரூமுக்கு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஜமீன்தாரும் அப்பா கிட்ட சொல்றாரு, குளத்துல இவன் தள்ளி விட்டான் அப்படின்னா கண்டிப்பா அவன் அடிபட்டு காலடிப்பட்ட தடையும் ராட்சசனோட காலடி தடையும் ரோட்ல கடந்ததா சில பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா அவனுக்கு அடிபட்டிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா ராட்சசனை காமிக்கிறாங்க. ராட்சசனுக்கோ தண்ணியில இருந்து வெளியில வந்துட்டு அவன் ஒரு மாதிரி ஆக்ரோஷமா இருக்கு. எனக்கு சில காயம்தான் ஆயிருக்கு, ஆனா இதுக்கு காரணமானவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், நான் திரும்பவும் வருவேன் அப்படின்ற மாதிரி ராட்சசன் இந்த சைடு சபதம் மாதிரி எடுத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ரீனாவோட அப்பாவோ ரீனாக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி சொல்கிறாரு, நான் இங்கே தான் கமலாபுரத்தில் இருக்கேம்மா, ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன், நீங்கள் வந்துருமா, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கு இவ்வளோ என்னப்பா இவ்வளோ அவசரமாக நீங்கள் வர சொல்கிறீங்க, எதுக்கு நீங்கள் வந்தீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி இவன் இந்த பக்கம் சொல்கிறா. அப்பாவோ இந்த கிராமத்தில் நிறைய ரகசியம் ஒளிஞ்சிருக்குமா, அது மட்டும் இல்லை, நீ சீக்கிரமா உங்ககிட்ட நான் எல்லாமே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்பா இந்த பக்கம் சொல்கிறாரு. இருங்கப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த பக்கம் கிளம்புறா. இதை ஜமீன்தாரும் அப்பாவும் கேட்டுடுறாங்க. ரீனாவோட அப்பா அப்படியே ரோட்ல நின்றுட்டு இருக்காரு. ரெண்டு பேர் வந்து அவரை தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டு மண்டையில் அடிபட்டுறது. லாரி இந்த பக்கம் வருது, இவர் மயக்கத்துல போயிடாரு. கரெக்டா அந்த இடத்துக்கு ரீனா வந்துடுறா. அப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஓரத்துக்கு அப்பாவை தூக்கிட்டு வந்துடுறா. கரெக்டா ஆஸ்பத்திரிலையும் கொண்டு வந்து சேர்த்துறா. ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரும்போது ஸ்ட்ரெச்சர்ல ஏத்திட்டு போகும்போது அப்பா இருந்துட்டு சொல்றாரு, நீ எதுக்குமா இங்க வந்த, முதல்ல இங்க இருந்து கிளம்புமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. எப்படிப்பா உங்களை விட்டு நான் போக முடியும் அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. என்னம்மா கல்யாண ட்ரெஸ்ல இருக்க, இந்த வளையலு இந்த ட்ரெஸ் இதெல்லாம் முதல்ல கலட்டி தூக்கி எரியுமா அப்படின்ற மாதிரி அப்பா இந்த பக்கம் கோவப்படுறாரு. நீ முதல்ல இங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி கத்துறாரு. இந்த பக்கமும் இவ்வளோ, நான் எப்படிப்பா உங்களை விட்டுட்டு, அதுவும் இந்த மாதிரி நிலைமையில நான் எப்படி விட்டுட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. அதுக்கு அப்பாவோ உன்னோட சின்ன வயசு ரகசியம் எல்லாமே எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் செயின் மாதிரி இருக்கும், அதை வந்து ரீனா கிட்ட தராரு. நான் உன்னோட உண்மையான அப்பாவே இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரை மயக்கம் போட்டுறாரு. ரீனாவோ என்ன அப்பாவே இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி இவ இந்த பக்கம் புரியாம அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. டாக்டர் வந்து சொல்றாரு, உன் அப்பாவுக்கு சுயநினைவு போயிடுச்சுமா, அவரு கோமாக்கு போயிட்டாருமா அப்படின்ற மாதிரி. இவளுக்கோ என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பாயே இந்த மாதிரி சொல்லணும், எனக்கு எதுக்கு இந்த செயின் தரணும், என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இவ ஒண்ணுமே புரியாம அழுகுறா.
ஒரு வழியா ஊருக்கு அதான் பப்புமா வந்துட்டாங்க. பப்புமான்னா யாருன்னு தெரியுதா? ராட்சசனோட ஒய்ஃபு ஊருக்குள்ள வந்துட்டாங்க. இந்த பக்கம் ரீனாவோ, அப்பா ஏன் இந்த மாரி சொன்னாருன்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த கிராமத்து ஆண்டிகிட்ட போய் இந்த ராக்கெட்ட போய் காமிக்கிறா. அத பார்த்தா அந்த ஆண்டியோ இத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. "இந்த ராக்கெட் எப்படி உனக்கு தெரிஞ்சு உனக்கு கிடைச்சது?" அப்படின்ற மாதிரி. "எனக்கு எதுவும் தெரியாது. எங்க அப்பா தான் இத குடுத்தாரு." அப்படின்ற மாரி அவ சொல்றா. "உனக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமா?" அப்படின்ற மாரி அவங்க கேட்குறாங்க. "எனக்கு எதுவும் தெரியாது. அப்பா இப்ப கோமாவுக்கு போயிட்டாரு. என்ன பண்றது? ஏன் இந்த மாரி எல்லாம் நடந்தது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்களேன் ப்ளீஸ்." அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. எனக்கு தெரியாது. ஆனா கொஞ்சம் அமைதியா இருந்தீன்னா எல்லாமே உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி ஆன்டி இந்த பக்கம் ஒரு அட்வைஸ போடுறாங்க. ஆனா ஆன்டிக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு. ரீனாவோட அப்பாவ போய் பார்க்கணும் அப்படின்னு முடிவெடுக்குறாங்க. இந்த பக்கம் ரிஷப்க்கு முழுசா மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு வந்துட்டான். அம்மா பக்கத்துல உட்காந்துருக்காங்க. "ரீனா எங்கம்மா?" அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். அதுக்கு அம்மாவோ இந்த மாரி சொல்றாங்க. "இந்த மாரி கல்யாணம் பண்ணிட்டு வந்தது நான் கோவத்துல அவள திட்டிட்டேன். அவ எங்க போனான்னு எனக்கு தெரியல. அவளுக்கு ஃபோன் பண்ணாலும் லைன் போமாட்டேங்குது." அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு தங்கச்சி வரா. இந்த மாதிரி ரீனாவோட அப்பா ஊருக்கு வந்தாரு. இந்த மாரி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. கரெக்ட்டா டோர் ஓப்பன் பண்றாங்க. பப்புமா வந்து நிக்கிறாங்க. இத பார்த்து எல்லாத்துக்கும் ஒரு மாரி ஷாக் ஆகுது. இந்த பக்கம் ஹீரோவோட அப்பாவும் ஒரு மாரி அப்படியே ஸ்டக் ஆயி நிக்கிறாங்க. நான் இதுக்கு தானே ஆசைப்பட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இவங்க ஒரு பக்கம் பிளான போட்டுட்டு இருக்காங்க. பப்புமா இருந்துட்டு சொல்றாங்க, "நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ இந்த மாரி பிரச்சனையில இருக்கும்போது நான் எப்படி வராம இருப்பேன்?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா கிட்ட கரெக்ட்டா கேட்குறாங்க. ஹீரோட அம்மாவும் "சரி வா உள்ள வா, உள்ள வந்து பேசிக்கலாம்." அப்படின்ற மாதிரி அவங்க கூப்பிடுறாங்க. அதுக்கு பப்புமாவும், "ஆமா ரிஷப் எங்க?" அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நடந்தது எல்லாத்தையும் ஜமீன்தாரோட பையன் சொல்றான். சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் பப்புமா, அப்பா, அம்மா எல்லாரும் அப்படியே கிளம்புறாங்க. கார்ல ஜமீன்தாரு, பப்புமா, ஹீரோவோட அப்பா எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அப்ப பப்புமா கேட்குறாங்க, "அப்போ இது எல்லாமே நீ பிளான் பண்ணி தான் வர வச்சியா?" அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அப்பா கிட்ட கேட்க, "இல்ல." அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, "பொய் சொல்லாத. நான் உன்னோட ஒய்ஃப் மோகினி கிடையாது. எல்லாமே எனக்கு தெரியும்." அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கு அப்பாவோ, "இல்ல. நான் உண்மையாவே பிசினஸ் விஷயமா தான் அந்த பணம் என் அக்கவுண்ட்ல வந்தது." அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, "முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம பேசிக்கலாம்." அப்படின்ற மாதிரி இந்த சைடு வராங்க. கரெக்ட்டா ரிஷப்ப பார்த்த உடனே ரீனாவும் அப்படியே போய் கட்டி பிடிக்கிறா. ரிஷப்போ, "ஒண்ணும் ஆகாது. எல்லாம் சரியா போயிரும்." அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. கரெக்ட்டா அந்த இடத்துல கரண்ட் போயிருது. எல்லாரும் ஒரு மாரி ஓடுறாங்க. ராட்சசன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி. இந்த சைடு ஹீரோவோட அப்பாவும், பப்புமா எல்லாரும் வராங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள. உடனே ரிஷப் இருந்துட்டு ஒரு ஐடியா பண்றான். உன் அப்பாவை இந்த ஸ்ட்ரெச்சர்ல வச்சு நம்ம கொண்டுட்டு போயிடலாம், இடத்த மாத்திரலாம், எப்ப வேணா ராட்சசனால இவருக்கு ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க மாத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அம்மா, தங்கச்சி, அண்ணா எல்லாரும் அப்படியே மாடியில வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது இவங்க ஓடுறத பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரே பயம். அப்படின்னா ரிஷப் எங்க? முதல்ல ரிஷப்ப கூப்பிடு, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஜமீன்தாரோட பையனும் சரி நான் பாக்குறேன், முதல்ல நீங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்கள இந்த பக்கம் தாட்டி விடுறான். கரெக்டா ஹீரோ ரீனாவும் ரிஷப்பும் அவங்க அப்பாவை வெளியில தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. வெளியில அப்படின்னா ஸ்ட்ரெச்சர்ல வச்சு அப்படியே தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா ஜமீன்தாரோட பையன் வந்துடுறான். இந்த மாதிரி அம்மா அப்பா எல்லாம் வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல உங்களை பாக்குறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்ல, ரீனா கிட்ட இருந்துட்டு ரிஷப் சொல்றான், நீ அப்பாவை பார்த்துட்டு அப்படி வெளியில கூட்டிட்டு போ, நான் அப்பா வீட்டுல எல்லாரும் வந்திருக்காங்கல்ல அவங்களை எப்படி சேஃப்டி பண்றதுன்னு நான் போய் முதல்ல பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த சைடு இவன் கிளம்புறான். அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ராட்சசன் வந்துடுறான். என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க இந்த சைடு முழிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ரீனா வந்துடுறா. ஆண்டி இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ எப்படிம்மா வருவ அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி, முதல்ல நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவங்கள சொல்லி இவ இந்த சைடு தாட்டி விட்டுறா. இவளை பார்த்த உடனே ராட்சசனுக்கு எச்சா கோவம் வந்துருது. ஏன்னா அந்த நகை ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்த்த உடனே அவனுக்கு கோவம் வந்துருது. பக்கத்துல ஒரு தீயணைப்பா இருப்பான், அது தீயணைப்பு இருக்கும், அதை எடுத்து அவனை அப்படியே அமுத்துறான். அந்த இதுல தாங்க முடியாம இவனுக்கு இன்னும் கோவம் வருது. இவளுக்கு அந்த ஒரே ஒரு ஊதுவான் பாருங்க, அது அப்படியே பறந்து போயிருது. ராட்சசன் இவ பக்கத்துல அப்படியே நெருங்குறான். உடனே அவ அப்படியே ஆணு கத்துறா. அவன் எதுவுமே பண்ணாம சைலண்டா அவளை கடந்து போயிடுறான். இவளுக்கு ஒரே டவுட், என்னடா இது இவன் சைலண்டா போறானே, ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்குமோ இல்ல வேற யாராவது கொல்ல போறானா அப்படின்ற மாதிரி ரீனா இந்த பக்கம் யோசிக்கிறா. பார்த்தா பப்புமா வந்திருக்கிறது அவனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கும் போல. அவளை தேடிக்கிட்டு இவன் ரூமுக்கு போய் அவன் இருக்கிற இடத்துக்கே போய் கழுத்தை பிடிச்சி தூக்குறான். நான் உன்னை விடவே மாட்டேன், நான் இப்ப இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே நீதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதான் பப்புமாவை கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்குறான் பாருங்க. இது அப்பாவும் ஜமீன்தாரும் கீழே நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவனை ராட்சச கொண்டுட்டு அப்படின்னா அந்த சொத்து எல்லாமே இவங்களுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த பக்கம் ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ரிஷப்பும் வந்துடுறான். வந்துட்டு அவங்க இந்த மாதிரி அவன் தூக்கிட்டு மாடியில நின்று கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ. அதான் ரிஷப்பும் பார்த்துடுறான். பார்த்துட்டு அப்பா இங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவன் எதுக்குடா இங்க வந்தான் அப்படின்ற மாதிரி அப்பா இந்த பக்கம் கோவப்படுறாரு. நீங்க இங்க துணி விரிச்சிட்டு இருங்க, நான் போய் மேல போய் அந்த ராட்சசன் டைவர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல போறான். அங்க ஒரு தீயணைப்பா இருக்கும், அதை எடுத்து அதை அப்படியே அமுத்துவான் பாருங்க. அவன் அந்த புகையில கண்ணு தெரியாம அந்த பப்புமாவை கீழே போட்டுறான். கரெக்டா எல்லாரும் சேர்ந்து அந்த பப்புமாவை பிடிச்சிடறான்.
பிடிச்சிடுறாங்க. இவங்களும் சீக்கிரம் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பல அப்படின்ற மாதிரி இவங்க இந்த கேப்ல எல்லாரும் கிளம்பிடுறாங்க. கரெக்டா அந்த ராட்சசன் மறைஞ்சிடறான். இதை பார்த்து ரிஷப்க்கு ஒரே குழப்பம். என்ன மறைஞ்சிட்டானே, எங்க போனா அப்படின்ற மாதிரி இவன் இந்த பக்கம் யோசிக்கிறான். ஹாஸ்பிட்டலுக்கு ரீனாவோட அப்பாவை பார்க்கறதுக்கு இந்த சைடு கிராம தாண்டி வந்திருக்காங்க. இவரு இவரு யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, இவர் தான் என்னோட அப்பா அப்படின்ற மாதிரி ரீனா சொல்ல, உன்னோட அப்பா அம்மா யாரு எல்லாம் எனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ரீனாவோ யார் என் அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த ராக்கெட்ல இருக்காங்க பாரு, இவங்க தான் உன்னோட அப்பா அம்மா. அந்த ராட்சசனால முதல்ல கொல்லப்பட்ட ஜோடி இவங்கதாம்மா அப்படின்னு சொன்ன உடனே ரீனாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. அப்ப எங்க அம்மா அப்பா உயிரோட இல்லையா அப்படின்ற மாதிரி இவ கேக்குறா. ஆமா, அன்னைக்கு சூழ்நிலையில உன்னை காப்பாத்தணும், எனக்கு வேற வழி தெரியல. அந்த பக்கம் உன் அப்பா வந்தாரு, உன்னை காப்பாத்துறதுக்காக அவர்கிட்ட உன்னை நான் குழந்தையா இருக்கும்போது நான் தாமா கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு கதை சொல்றாங்க. ரீனாவுக்கு எச்சா கோவம் வருது. அப்ப இவனை சும்மாவே விடக்கூடாது, எங்க அம்மா அப்பா உயிரோட இல்லாம இருக்கிறதுக்கு இவன் தான் காரணமா, இவன் தான் எங்க அம்மாவை கொன்னானா அப்படின்ற மாதிரி இந்த சைடு இவ அப்படியே சபதம் எடுக்கிறா. இவனை பழிக்கு பழி வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவ ஒரு பக்கம் சபதம் எடுத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் அம்மாவோ வீட்டுல தங்கச்சி கிட்ட சொல்றாங்க, ஆரத்தி ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வீட்டு வாசல்ல அரிசி மாதிரி வைக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ரிஷப்க்கு, அம்மா என்ன பண்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். ரீனாவை நான் கோவத்துல தான் சொன்னேன், என்னை மருமகளா ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஆனா ரீனா அந்த கோவம் எதுவுமே என் மனசுல வச்சுக்காம, அவன் மனசுல வச்சுக்காம 2 தடவை என்னோட உயிரை காப்பாத்திருக்கா. அவளை நான் முழு மனசோட என் மருமகளா ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அம்மா சொல்றாங்க. அதுக்கு ரிஷப்போ, அம்மா இது சும்மா ராட்சசனை கொல்றதுக்காக நாங்க கல்யாணம் பண்ணதுமா, சும்மா வேடிக்கை தானே கல்யாணம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இதை கேட்ட பப்புமாவுக்கு கோவம் வந்துருது. என்ன கல்யாணம்னா உனக்கு அவ்வளவு விளையாட்டா போச்சு அப்படின்ற மாதிரி இந்த சைடு இவங்க சொல்றாங்க. அதுக்கு ஹீரோட அப்பாவோ, கல்யாணத்தை பத்தி யார் பேசுற பத்தியா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நக்கலா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட்